கைஸ் ஹைவே வந்தாச்சு. இங்கேருந்து கரெக்டாக 99 கிலோமீட்ரு ஒரு மலை மேலே ஏறிட்டுருக்கோம். இந்த ரூட்டை நான் மட்டும் தான் போகிறேன், யாரையுமே காணாங்கிற மாதிரி இந்த வராங்க. இதுக்கப்புறம் வர விளாக் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ஓட்டுறது அப்படியே நம்ம கொல்லிமலையில் ஓட்டுற மாதிரியே இருக்குது. வேறுங்க தேர்டு கியரில் எவ்வளோ 50-60 போனால் தான் வண்டி ஏறுது. இருட்டுக்குள்ளெல்லாம் இந்த ரோட்டில் வந்தாங்கன்னா அவ்வளோதான். இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்குது. 1 மணி நேரம் 10 நிமிஷம் காமிக்குது. ஆனால் இப்படி ரோடு இருந்தும் இதில் ஆக்சிடெண்ட்டே பெருசாக மாட்டேங்குது. நம்ம ஊரில் அண்டா சைஸுக்கு ரோடு இருந்தாலும் கொண்டு போய் எங்கேயாவது சொருகுறாங்க. வெல்கம் டு வேர்ல்டு ஃபேமஸ் ஜாக் ஃபால்ஸ். ஜாக் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி அதான் தண்ணியே இல்லை. எங்கே இருந்துடா அவ்வளோ தண்ணி ஊற்ற போதப்போ அப்படியே கோகர்ணா வந்து கிளம்புவோம். கோகர்ணாவில் தான் அப்படியே கிளம்பலாம். ஏன்னா ஜாக் ஃபால்ஸில் தண்ணி வர மாதிரி கேள்விப்பட்டேன், ரீல்ஸில் பார்த்தேன். 3 நாள் முன்னாடி போட்டிருந்தார் ஒருத்தர், அவர் ரீல்ஸில் பார்த்தேன். தண்ணி நிறைய வந்தது மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வியூவோட அந்த வியூ பயங்கரமாக இருக்கேன்ட்டு அந்த அங்கே போகலான்ட்டு கிளம்பியாச்சு. அப்பா இந்த வழி தான் போகணுன்னு நினைக்கிறேன். இது ஒன்றுவே வா நல்ல வேலை சொன்னீங்கடா. இதில் தான் போகணுங்குது. இருங்க டிராஃபிக் விட்டு வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஹைவே வந்தாச்சு. இங்கேருந்து கரெக்டாக 99 கிலோமீட்ரு. 12 கிலோமீட்டரில் லெஃப்ட்டு போகிற மாதிரி காமிக்குது கூகுள் மேப்பு. பார்ப்போம். ஆனால் அந்த கோகர்ணா மெயின் பீச் வந்து ஃபேமிலியோட வந்தால் செம்ம பீச்சுங்க. ஏன்னா நீட்டாக குளிக்கலாம், அப்புறம் விளாண்டுட்டு இருக்கலாம். ஆக்டிவிட்டிலாம் எங்கே இருக்குன்னு தெரியல. ஆக்டிவிட்டி டேண்டலி போகணுன்னு நினைக்கிறேன். அப்படியே இருந்தாலும் இன்றைக்கி ஆக்டிவில் இருக்குமான்னு தெரியல. ஆக்டிவிட்டியாக இருந்து வெறும் பேருக்கு மட்டும் ஆக்டிவாக இருந்தால் ஓகே, நல்லாயிருக்கும். இன்றைக்கெலாம் வெயில் தான் அடிக்குது, ஓப்பன் பண்ணலாம்ல. நான் செக் பண்ணி பார்த்தேன், க்ளோஸ் இந்த மாதிரி இதை காமிச்சாங்க. சரி போங்கடா அப்படின்னு விட்டேன். கைஸ் அந்த ஹைவேலேருந்து அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு மலை மேலே ஏறிட்டுருக்கோம். இந்த ரூட்டை நான் மட்டும் தான் போகிறேன், யாரையுமே காணாங்கிற மாதிரி இந்த வராங்க. அப்படி இருக்கு ரோடு. வண்டி ஏற திணறுது. 3,000 போட்டு இந்த ஏறியாது பொறுமையாக. 4,000 வேலைக்கு ஆகாது, 3,000 ஏறட்டும். கைஸ் இதுக்கப்புறம் வர விளாக் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக காட் ரோடு, அப்புறம் அந்த ஃபால்ஸ் வியூ பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இப்படி தான் வரும். ஏன்னா இன்னும் ஒரு 70-80 கிலோமீட்டரா இல்லை, ஒரு 140 கிலோமீட்டருக்கு வேணால் அந்த பீச் வரும். அதுக்கப்புறமேட்டு டோட்டலி தான். ஏன்னா இப்போ போயிட்டுருக்கிறது எங்கன்னா அது என்ன ஜாக் ஃபால்ஸு, JOG ஜாக் ஃபால்ஸ். ஸோ இங்கேருந்து 86 கிலோமீட்ரு. 86 கிலோமீட்டர் இப்படி ஒரு ரோடாக அப்படி இருந்துச்சுன்னா அவ்வளோதான் சம்பவம். எத்தனை மணிக்கு போகணும் காமிக்குது? 4 மணிக்கு தான் ரீச் ஆகணும். மணி 2 மணி நேரம் ஆகுமா 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணேன். காய்ஸ் மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. நல்ல ரோடு. ஸோ சிமெண்ட்லேயே போட்டிருக்காங்க. சரி ஓகே, எப்படி இதில் போட்டோம்தான் நான் நல்லா இருந்தால் சரி ஓகே. இங்கே பாருங்க, யாரும் அது குட்டி டேய் வரோம் போடா. 4 போஸ் கொடுத்து நிற்கிறாங்க. ஆமாம் ஸ்லோவாக போனோம். நம்ம டயர் ஒன்றும் R15 டயரில் சாஞ்சில் உழைக்கிறதுக்கு வளையும், அவ்வளோதான். பிரேக் பிடிச்சா நிற்கும். ஸோ மிஸ் ஆச்சுன்னா சறுக்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும்.
நல்லா இருக்கு ரோடு. என்ன இது சிமெண்ட்லேயே போட்டிருக்காங்க. நான் மட்டும் தான் போகிறேன் அந்த ரோட்டில், ஒருத்தனே காணோம். அதுவும் மதியானம் 2 மணி. அதுக்கு ஹைவேலே நின்று ஏதாவது சாப்பிட்ருக்கலாம் போல். பசிக்குது இப்போ. வாங்க ஜாக் ஃபால்ஸ் இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. 2 மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிடணும் போல். இடையில ஏதாவது கடை வந்துச்சுன்னா நிப்பாட்டி ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம். சாப்பாடு கிடைக்க வாய்ப்பு இல்லை, வேறு ஏதாவது தான் வாங்கி சாப்பிட்ணும். கைஸ், இங்கே ஓட்டுறது அப்படியே நம்ம கொல்லிமலையில் ஓட்டுற மாதிரியே இருக்குது. கொல்லிமலை ரோட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி சிமெண்ட்டில் போட்டால் எப்படி இருக்கும், சேம் அதே மாதிரி இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ஒரு 20 கிலோமீட்டர் அப்படி தான் ஓட்டு வந்திருக்கேன். இன்னும் 94 கிலோமீட்ரு, சாரி வெறும் 8 கிலோமீட்டர் தான் அப்படி ஒட்டி வந்திருக்கேண்ணா. அட பாவிக்கலாம். நான் எத்தனை மணிக்கு போவேன்னா 4 மணிக்கு தான் போவேன்னு காமிக்குது. முன்னாடி தமிழ்நாடு கார் ஒன்று போகுது 85. ஸோ அப்படியே நம்ம தனியாக போகிற மாதிரி இருக்கா, அதனால் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போகிற மாதிரி அப்படியே விரட்டிக்கிட்டே போயிடுறேன். இந்த ரோடில் நான் மட்டும் தான் ஓட்டுற மாதிரியே ஃபீலிங் இருந்துச்சு. அதான் நல்ல நேரத்துக்கு ஒரு கார் வந்துச்சு, அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நானும் வந்துட்டேன். வேறுங்க 3rd கியரில் எவ்வளோ 50-60 போனால் தான் வண்டி ஏறுது. செம்ம ஸ்டீப்பாக ஏறுது. வா போட்டுடலாமா? ஏன் பிரேக் அடித்தான்ப்பா? என்னை விட மாட்டேங்கிறான் முன்னாடியும். அண்ணே என்னை விடுங்கண்ணே, நான் போகிறேண்ணே. எப்படியோ சைடு போட்டேன், இன்னும் பிரிச்சுக்கிட்டு போக வேண்டியதான். ஏறி 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 ஏறிடுச்சு. அடுத்தனடா பஸ்ஸா? இதை சைடு போகிறதுக்குள்ளேயும் பொழுது கிழிஞ்சிருமே இந்த ரோட்டில். சரி ஓகே, பொறுமையாக போ. வந்துட்டேன். 2:10 கரெக்டாக. 2:10 எப்படியா? இன்னும் ஜாக் ஃபால்ஸ்ட்டு போகிறப்ப எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும்ல. தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா பார்க்கவே பயங்கரமாக இருக்கும்னு நினச்சோன்னாங்க. அம்மா, நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அங்கே ஜாக் ஃபால்ஸ் போகிறேன். என் லைஃப்லேயே இருக்கிறதுலே பெரிய ஃபால்ஸ் பார்த்ததுன்னா ஒன்று நம்ம அரப்பளீஸ்வரத்தில் இருக்க அதிரப்பள்ளிங்கிறேன், அதனாவது ஆகாய கங்கை. அதான் ஃபஸ்ட்டு பார்த்த பெரிய ஃபால்ஸு. 2வது அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸு. ஸோ டவுன் ஹில் போயிட்டு அப்படியே கீழே பார்க்கப்ப அதான் பாகுபலி ஃபால்ஸு. ஸோ அந்த 2 ஃபால்ஸ் தான் நான் இது வரைக்கும் பெரிய ஃபால்ஸாக பார்த்துருக்கதே. ஸோ இந்தியாவில் இது மாதிரி ஏகப்பட்ட ஃபால்ஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதான் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு ஜாக் ஃபால்ஸ் போகாமல் அப்படின்ட்டு ஜாக் ஃபால்ஸும். நிஜமாலுமே இந்த ரோடு சூப்பராக இருக்குது. என்ன தாரில் போடுதான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சிமெண்ட்டில் போடவும் வண்டி குதிச்சு போகுது, சின்ன சின்ன பம்ப்ஸ்லாம். ஆனால் தாரை விட இது நல்லா கிரிப்பாக இருக்குமோ தெரியல என்னதுன்ட்டு. மழை தோறுது, மழை வந்துருமா? சரி பார்த்துக்குவோம். கைஸ், கொஞ்ச நேரத்தில் பயமுறுத்தி விட்டுருச்சு மழை வந்து. ஸோ ஆனால் எடுத்து இந்த தூரல் போட்டு தான் இருக்குது. நான் வெறும் ரெயின் கவர் அந்த இதையும் பேண்ட்டை போட்டுட்டேன். ஸோ பேண்ட்டு போட்டால் பெட்ரு, ஏன்னா இது கூட ஈஸியாக கழட்டி மாட்டிக்கலாம். பேண்ட்டு கொஞ்சம் கஷ்டம், அதனால் பேண்ட்டை மட்டும் போட்டுக்கிட்டேன். இந்த சாரல் மாதிரி பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இறக்கி விட்டே ஓட்டுறேன் கண்ணாடியை. கோபுரம் ஒன்றும் ஆகாதாடானா அந்தளவுக்கு மழை இல்லை, அதனால் கோபுரம் தாங்கும் எனக்கு தெரிஞ்சு.
சரி ஓகே, பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் மைக்ரோஆப்டர் மட்டும் போகாமல் போனதான் சரிதான். இடையில கர்நாடகா பசங்க ஒரு 5-6 பேர் ஒரு ஈக்கோ காரில் வந்தாங்க. வந்துட்டு தமிழ்நாடு யூடியூபர் அப்படின்னாங்க. டேய் என்னடா அப்படி எக்ஸ்பெக்டே வரீங்க? ஆமாம் ப்ரோ அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுறது, நம்மளும் வீடியோ போட்டுட்ருக்கோம்ல, அப்புறம் நம்மளும் யூடியூபர் தான். அதனால் ஆமாம் ப்ரோ அப்படின்னு. அப்புறம் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னாங்க. அவங்க கன்னடத்தில் கேட்டாங்க. அப்புறமே ஒருத்தர் இடையில வந்துக்கிட்டு தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஆர் இங்கிலி கன்னடன்னு. அப்போ நான் கன்னடா ஏதோ மாத்தாடாதான் எனக்கு அதெல்லாம் தெரியாது சாமின்ட்டு. ப்ரோ ஒன்லி ஆர் இங்கிலீஷ் ஆர் தமிழ் அப்படின்னேன். ஓகே ஓகே வேர் ஃப்ரம் அப்படின்னா. அப்புறம் டேய் ஏதோ சொன்னான்ட்டு நான் அந்த மாதிரி திருச்சியிலேருந்து வரேன் தமிழ்நாடு அப்படின்னேன். ஓகே ஓகே வேறு வரைக்கும் கோயிங்க அப்படின்னா. அப்புறம் அந்த மாதிரி ஜாக் ஃபால்ஸ் போகிறேன் அப்படின்னேன். ஓகே ஓகே கோ சேஃப் ரைடு அப்படின்னு ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் அடிச்சு விட்டான். நானும் நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் லைட்டாக ஒரு ஓட்டிங்கை போட்டு விட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டேன். அப்புறம் அவங்கக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. டி தமிழ்நாடு யூடியூபர் ஃபாலோ கர்த்தா பாய் ஃபாலோங்கண்ணாங்க. என்ன ஃபாலோ கர்த்தா பாய் தெரியலடா, ஹிந்தி பேசுறியா கன்னடம் பேசுறியானே எனக்கு புரியலடா அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிட்டேன். காய்ஸ் ஒரு 20 கிலோமீட்டராக ஃபுல்லாக அப்பில் மட்டும்தான், மேலே மட்டும்தான் ஏறிட்டுருக்கேன். டவுன் ஹில்ங்கிறது வருமாங்கிறது எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதாக ஒரு 10 மேடு ஏறினா ஒரே ஒரு பள்ளம் வருது, அந்த மாதிரி இருக்குது இந்த லேண்ட்ஸ்கேப்பு. ஆனால் கூப்பிட்டு போயிட்டு அங்கிட்டு போய் சர்ன்னு இறக்க போகுது. 23 கிலோமீட்ரு நேர் இதே ரோடு தான் சொல்லுது. இந்த சைடு அப்படியே பார்க்கவே கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. இருட்டுக்குள்ளெல்லாம் இந்த ரோட்டில் வந்தாங்கன்னா அவ்வளோதான், அம்பாளுங்களே மர்கியா சாலா தான். அவங்களே பயத்திலேயே செத்துருவாங்க. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எப்பரா தனியாக போகிறா அப்படின்னு. தனியாக போகிறதுக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் கொடுப்பனை வேணும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி. தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் தில்லு வேணும். அது நம்மக்கிட்ட கொஞ்சம் நிறையவே இருக்குது, பார்த்துக்கலாம். ஆனால் நான் பயந்த ரோடு ஒரே ஒரு ரோடு என்னென்னா மூணாறு டு உடுமலைப்பேட்டை அந்த ரோடு தான். திக்குனே போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நைட்டு நான் கிராஸ் ஆகிறப்ப மணி 6:30 மணி. ஸோ 6:30 to 7:30 அந்த டைமில் தான் நான் அந்த ரோடை கிராஸ் பண்ணேன். அப்படியே திக்குன்னு இருந்துச்சு பார்க்கவே ரோடை. டக்குன்னு திரும்பி டக்குன்னு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். இதுவும் அந்த மாதிரி இருந்துச்சு, கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுவும் இந்த ஐத்தாப்பில் லைட்டை போட்டு வருவாங்க பாரு, அதெல்லாம் பார்த்தா அப்படியே பற்றிக்கிட்டு வரும். ஆல்ரெடி பாதை தெரியாமல் பயந்துக்கிட்டு போவோம், இதில் வேறு இவங்க லைட்டை போட்டு சுத்தமாக ஒன்றுமே தெரியாத மாதிரி மாற்றிடுவாங்களா, நம்மளுக்கு அதுக்கு மேலே ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணிடும். ஆனால் இந்த ரோடு அப்படி இல்லை, ரோடு நல்லா பெருசாக இருக்குது, லைட்டு மட்டும்தான் இல்லை, மற்றபடி ரோடு நல்ல பெரிய ரோடு. இத்தனை லைன் போகுது, ஒரே ஒரு லைனை லைட்டுக்கு கொடுத்துருக்கலாம், கொடுத்துருந்தாங்கன்னா மாசாக இருந்திருக்கும். காய்ஸ் ஒரு வாட்டர் பிரேக்கு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்குது, 1 மணி நேரம் 10 நிமிஷம் காமிக்குது. நம்ம போட்டு ஸ்லோவாக போனாலே போதும். 4:20க்கு போகலாங்குது, நம்ம 4:30க்குள்ளே போனால் போதும், ஒன்றும் அவசரம் இல்லை. இன்னும் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். கூகுள் டைமே கொஞ்சம் முன்ன பின்ன தான் காமிக்கும், பட் ஆனால் அதை விட நம்ம முன்ன பின்ன தான் போக போகிறோம். முன்ன பின்ன இல்லை, பின்னா தான் போக போகிறோம். ஆமாம், மழை பெய்யுன்னு பார்த்தாங்க, நல்லா தூரல், பட் ஆனால் மழையை காணோம் அங்கிட்டலாம். நல்ல வேலை. ஜாக் ஃபால்ஸு போனதுக்கப்புறம் மழை வந்துடுமோன்னு நினச்சி பயந்துட்டேன். ஆனால் இப்போ இருக்க கண்டிஷனு மழையாவது புயலாவது எது வந்தாலும் சமாளிச்சுக்கலான்ற மாதிரி போயிடுச்சு மைண்டு. ஸ்லோவாக போவோம் ஜாலியாக. Day 3 2 பிளேஸ் தான் பார்க்க முடிஞ்சிருக்கு. காலையில் கிளம்புனது லேட்டு. கோகர்ணா பீச் போனோம். பீச்சில் நான் கொஞ்சம் நேரம் போயிட்டு தண்ணியில் நின்றுட்டு இருந்தேன். அப்புறமே இப்போ வந்து ஜாக் ஃபால்ஸு அங்கேருந்து 111 கிலோமீட்டர் 115 கிலோமீட்டர் வந்துச்சு. ஏறினா அப்படியே ரோடை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ரோடு கொஞ்சம்
கோளாராக தான் போகுது. அம்மா கொஞ்சம் சிமெண்ட் ரோடுனால குதிச்சு போகுது. முதுகு பெயின் இருக்கவங்களாம் வந்தாங்கன்னா அவ்வளோதான். நேராக எங்கேயாவது போயிட்டு நம்மளே படுத்துக்கணும். நம்ம இங்கே பெட்ரோல் போட்டுக்கலாமா? பெட்ரோல் போட்டுக்கிறது பெட்ரு. சரிங்க, நான் பெட்ரோல் போட்டு வரேன். ரூட்டை மாற்றி எதுவும் போகணும் அப்படின்னு ஒரு நிமிஷத்தில் தூக்கி அறி போட்டுருச்சு. கேஸ் பெட்ரோல் போட்டுட்டேன். பாருங்க திருப்பியும் எஃப்க்கு போயிடுச்சு. இன்னும் 100 ரூபாய்க்கு பிடிக்கும், இருந்தாலும் போதும் 400 ரூபாய்க்கு போதும்ன்ட்டு 400 ரூபாய்க்கு மட்டும் போட்டேன். இந்த இதை கட் பண்ணுறதுக்கு தான் நேராக போயிருக்கேன். நல்ல நேரம், என் நேரம் பெட்ரோல் பங்க் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து 57 கிலோமீட்ரு, 35 கிலோமீட்ரு ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். வேறு எந்த ரோட்லேயுமே நீ இது தான் இருக்கு. ஐயோம்மா, அங்கே பெட்ரோல் போகிற இடத்துல நான் பேசுகிறது தமிழ், அவங்க கன்னடம் பேசுகிறாங்க. அவங்க ஒன்றே சொன்னாங்க, அது மட்டும் புரிஞ்சு. தனியாக போகிறதுக்கு ஸ்ப்ளெண்டர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கன்னடத்தில் சொன்னாங்க. அது மட்டும் எனக்கு லைட்டாக புரிஞ்சிருச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் பாய் அப்படின்ட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் கூட என்னமோ நினச்சேன். சரி, அதான் பெட்ரோல் போட்டாச்சே, இதுக்கப்புறம் ஏன் ஸ்லோ? வண்டியை பறக்கடுவோம். உங்களுக்கு 400 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். ஸோ இதில் டே 3 வந்து 400 ரூபா பெட்ரோலு. எப்படி இன்றைக்கி நைட்டு லேட் நைட்டு தான் தெரிஞ்சு உடுப்பி எனது மேங்களூர் போயிடணும். மேங்களூர் போயிட்டேன்னா பிரச்சனை இல்லை, நைட்டு அழுத்தி பிடிச்சி போயிடலாம். அதான் நல்லா தூங்கணுமே. செம்ம காற்றடிக்குதுங்க. வண்டி ஓட்ட அப்படியே வண்டியை தள்ளுது லெஃப்ட் சைடு. கேப் கிடைக்கிறப்ப கொஞ்சம் விரட்டி ஓட்டிக்கிட்டா தான். ஏன்னா மலைப்பாதையில் விரட்டலாம் முடியாது. அதனால் கொஞ்சம் ரைடிங் ஜாக்கெட்லாம் லாக் பண்ணிக்கிட்டு. ஓகே, பின்னாடி நல்லா வசதியாக இருக்குது. பேக் சைடு சாஞ்சிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது. ஏன்னா அந்த ரெயின் கவர் கழட்டினேன் பார்த்தீங்களா, அதை பின்னாடி சொறி வச்சுட்டேன் பேக்கில். அந்த ரோப்லேயே பின்னாடி சாஞ்சிக்க அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது எந்த ஊருன்னா எனக்கு சுத்தமாக தெரில. வாய் உலர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சாப்பாடு சாப்பிடாம வெறும் தீனியை சாப்பிட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ஏன்னா சாப்பாடு நம்மளுக்கு வாய்க்கு ருசியாக கிடைக்கணும்னு எதிர்பார்க்கல. பட் ஆனால் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கணும்ல. ஒன்லி சப்பாத்தி கூட இல்லைன்ட்டாங்க போய் ஒரு கடையில் கேட்டதுக்கு. பரோட்டா சப்பாத்தி இருந்தால் கூட தயிரை வச்சு மேனேஜ் பண்ணிடுவேன். தயிர் வெங்காயத்தை வச்சு. அவங்க சப்பாத்தி இல்லை, மதியம் 3 மணிக்கு தான் அப்படின்னாங்க. 3 மணி வரைக்கும் நான் இங்கே உட்காந்துருக்குது அப்படின்ட்டு நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். பட் ஆனால் 3:21 இப்போ டைமு. இன்னும் 54 கிலோமீட்டரு. 4:25க்கு அங்கே ரீச் ஆகணும் காமிக்குது. நான் அதான் சொன்ன மாதிரியே 4:30க்கு ரீச் ஆனாலும் ஓகே தான். ஆமாம், வண்டியை போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறனோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். எதுவும் இடையில நிற்க வைக்க மாட்டான். இது வரைக்கும் நான் ரோட்டில் நிற்க வச்சதே இல்லை. இந்த வாட்டியும் நிற்க வைக்க மாட்டான்னு நம்பி தான் போகிறேன். கைஸ், ஒரு பயங்கரமான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி தான் எனக்கு இருக்குது. இந்த பாருங்கள், இந்த ரூட்டை பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது.
பந்திப்பூர்லேருந்து மசனக்கடி வர ரூட் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது. என்ன அதில் ஸ்பீட் பிரேக் இருக்கும், இதில் ஸ்பீட் பிரேக் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். அதில் 30க்கு மேலே போக முடியாது, இதில் 30 போக முடியாது, 60 70 தான். ஸ்லோவாக போனால் பின்னாடி ஆர்ன் அடிச்சுட்டே கிடக்குறாங்க. ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, சும்மா சூப்பராக இருக்குது. ஆனால் இப்படி ரோடு இருந்தும் இதில் ஆக்சிடெண்ட்டே பெருசாக ஆக மாட்டேங்குது. நம்ம ஊரில் அண்டா சைஸுக்கு ரோடு இருந்தாலும் கொண்டு போய் எங்கேயாவது சொருகுறாங்க. இவ்வளோ காட்டுக்குள்ளே இப்படி ஒரு இதான் என்ன இது மேரேஜ் ஆகலாம். ஆமாம், வீடு பாருங்கள், எல்லாம் ஓட்டு வீடு தாங்க, எல்லாமே ஓட்டு வீடு தான். மேலே ஒட்டி இருந்தாலும் இந்த ஓடு போடுறாங்க. இங்கே பாருங்க குட்டி பையனை சைக்கிள் ஓட்டிக்கிட்டு. இப்படி தான் நான் அலைஞ்சிருப்பேன். ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் அப்படி தான் நான் அலைஞ்சேன். 7வது படிக்கிறப்ப தான் சைக்கிள் ஓட்டவே கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க வீட்டில், அதுவும் செகண்ட் ஹேண்டில். அதை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமே இப்போ 9வதா 8வது படிக்கிறப்பன்னு நினைக்கிறேன், எங்கள் அப்பா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. அது 3500 அப்போ ரேட்டு, நான் 8வது படிக்கிறப்ப. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2008 3500 எங்கள் வீட்டில் ஒரு பெரிய வருமானம் அது. ஏன்னா எங்கள் அம்மா மாத சம்பளமே பார்த்திங்கன்னா 1000 ரூபா. அப்போ அப்பாவுக்கு எவ்வளோ சம்பளம்னா 850 ரூபா. ஏன்னா அப்பா அம்மாங்களும் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களே, அப்பா அம்மா அப்படிங்கிறீங்களா, அவங்க வேலை செஞ்சது அப்படி மாதிரி வந்து அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு எனக்கு 3500 போட்டு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் அதான் வச்சுருந்தேன். அப்புறம் 3 வருஷம் அதே வச்சுருந்து காலேஜ் படிக்கிறப்பையும் அதே சைக்கிள் தான் வச்சுருந்தேன் ஃபஸ்ட் இயரில். அப்புறம் எனக்கு எங்கள் அண்ணாக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு சைக்கிளில் வச்சு. எனக்குன்னு வாங்கி கொடுத்த சைக்கிள் தானே குர்ரா அப்படிங்க, அவன் என்னை விட அடிச்சு விட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு, இன்னொரு சைக்கிள் வந்து செகண்ட் ஹேண்டில் அப்பா ஏதோ வாங்கியிருந்தார். அந்த சைக்கிளை இதை நீ வச்சுக்கோ, அதான் அவங்ககிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னாரு. நான் ஏன் கொடுக்கணும், எனக்கு வாங்கினது தானே, இதை அவன்கிட்ட கொடுத்துருக்கேன்ட்டு ஒரே சண்டை. அதுக்கப்புறமே ஒரு வழியாக அந்த சைக்கிளை வாங்கிக்கிட்டேன். நீனும் வாங்க வேணாம், அதை நான் எடுத்துக்கிறேன், இந்த பெரிய சைக்கிள் நீ எடுத்துக்க என்னால் அப்படிங்கவும் சரி ஓகேன்னு கொடுத்தாச்சு. இந்த சைக்கிளை வச்சுனாலே, சைக்கிள் சண்டைனாலே அந்த பழைய மெமரிஸ்லாம் வந்துடும் ஞாபகம். எங்கள் அண்ணனை மிஸ் பண்ணுற ஞாபகம், ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் இருந்தேன்னா நான் அந்த மாதிரி யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போயும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், நாங்கள் ஒரு வைபாக ஜாலியாக. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் அந்த சண்டை போட்டுக்கிறதுலாம் அண்ணன் தம்பி. அதுக்கு மேலேங்கிறதுலாம் வேறு பெரிய சண்டை வந்து வேறு வித்தியாசமாக வரும். ஆனால் எங்களுக்குள்ளே அந்த மாதிரி சண்டை வந்ததே கிடையாது. இது என்னோடய திங்ஸு, இதை குர்ரா அப்படின்னா அந்த சைக்கிளை தவிர. ஏன்னா அவன் என் திங்ஸ் எல்லாமே எடுத்துக்குவான், அவன்கிட்ட காசு இல்லைன்னா என்கிட்ட கேட்டு வாங்கிக்குவான். ஸோ அந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே, பழசனோண்டுனா அப்படியே ஹாப்பினஸ்ஸே போயிடும். இப்போ இருக்க ஹாப்பினஸ். வாங்க, இன்னும் 21 கிலோமீட்ரு, 4:21 ரீச் ஆகுங்குது. மணி இப்போ தான் 3:53, 28 நிமிஷம் இருக்கும். கைஸ் அப்படியே லொக்கேஷனை பாருங்கள், 2 சைடும் கிராஸு. ஸோ அதில் நம்ம ரைட் பண்ணுற மாதிரி பயங்கரமாக இருக்குது. நல்லா ஜிலு 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 இருக்குது. நல்லா ஹைட்டு கொண்டோம் போல. இன்னும் 16 கிலோமீட்டர் தான் இருக்குது, ஆனால் 18 நிமிஷம் காமிக்குது. இங்கேருந்து கரெக்டாக ரிட்டன் போகிறப்ப நான் அந்த ரூட்டு கிடையாதுன்னு நினைக்கிறேன். என்னடா பண்ணுறீங்க, பயங்கரமாக இருக்குது ஏரியா பார்க்கவே. வேறு எங்கிட்டு பார்த்தாலும் எங்கிட்டு திரும்பினாலும் பச்சை பசேல்னு, எதுவுமே வயலான்னு தெரில, ஆனால் புல் நிறையா வளர்ந்துருக்கு. இது வயல் மாதிரி எல்லாம் நட்டு வச்சுருக்காங்கல்ல, அது இல்லாமல் இந்த சைட்லேயுமே புல் பயங்கரமாக வளருது. வந்தாச்சு. வெல்கம் டு வேர்ல்டு ஃபேமஸ் ஜாக் ஃபால்ஸ். நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே தான் போகணுமா? இங்கேருந்து பார்த்தா தெரியுமா? இன்னும் 3.1 கிலோமீட்டர் காமிக்குது. இது வரேன், கேட்டுக்கோ.
இதில் வர மாதிரிண்ணா. ஜாக் ஃபால்ஸ். ஓகே. அரு இங்கே தான் காமிக்குது. இது எனக்கு மேப்பில் ஆனால் இங்கே காமிக்கலை, வேறு எங்கேயோ காமிக்குது. ஆனால் இங்கே தான் சொல்கிறாங்க எல்லோரும், இங்கே ஊரே இங்கே தான் இருக்குது. சரி, அவன் மேப்பு காமிக்கிறத போய் பார்த்துட்டா வருவோம். ஏன்னா அதில் வியூ பாயிண்ட்னு சேர்த்து போட்டிருக்கேன். ஒரு வேளை டைரெக்டாக வியூ பாயிண்ட்டுக்கே கூப்பிட்டு போதான்னு பார்ப்போம், அங்கிட்டு இருந்தது பார்க்க முடியுமான்ட்டு. ஸோ ஜாக் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி, அதான் தண்ணியே இல்லை. எங்கே இருந்துடா அவ்வளோ தண்ணி ஊற்ற போதப்போ? தண்ணி இருக்க மாதிரியே தெரியல. சுற்றி கொண்டு அங்கே தான் விட போகுதுன்னு நினைக்கிறேன்.